காலேஜ், ரியாலிட்டி ஆஃப் காலேஜ். காலேஜ் லைஃப்னாவே ஜாலியாக இருக்கும், எல்லாம் ஃப்ரீடமாக விடுவாங்க அப்படின்னு நீங்கள் புதுசாக அட்மிஷன் போட வர நண்பர்களே, தம்பிகளே, தங்கைகளே, இது மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே சீனியர்ஸ்ட்டை கேட்குறது ஒரே விஷயம் தான். நான் காலேஜ் ஓகேவாண்ணா, காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸ் இருக்குமாண்ணா, காலேஜில் வந்து ஃப்ரீயாக விடுவாங்கண்ணா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் அவங்களுக்கு வந்து ஒரு புதுசாக அவங்க சொல்கிறேன்னா அது வந்து இந்த எபிசோடில் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து சீரிஸ் பை சீரிஸாக போகும். ஸோ கவலைப்படாதீங்க. அண்ணன் நான் இருக்கேன். நானும் உங்களை மாதிரி இப்போது கஷ்டப்பட்டு முட்டி மோதி தேர்ட் இயர் போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்காகன்னே வச்சுக்கோங்க. ஸோ காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரும்போது இந்த டானு, நண்பனு, டிராகனு இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டே வராதிங்க. இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு இதுதான் கொடுப்பானுங்க. ஏன்னா காலேஜில் வந்து நிறைய நல்ல நண்பர்களை பிடிச்சிங்க. அவன் வந்து ரவுடியாகவே இருந்தாலும் பொறுக்கியாகவே இருந்தாலும் அவன்கிட்ட லைட்டாக வச்சுக்கிட்டாலும் அவன்கிட்ட பிடிச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை கடைசியாக வரும்போது உங்க கூட க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவனே உங்களை கண்டுக்கலனாலும் இவன் பேச்சுவாக்கு தான், சும்மா 2 வார்த்தை தான் பேசிப்பானா, இவன் உனக்காக வந்து நிற்பான். அதுதான் காலேஜ். நல்ல நண்பனும் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவானா, தப்புன்னு நான் சொல்ல. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும். நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுங்க. ஒரு 1000 நண்பன் நீங்கள் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அந்த 1000ல் ஒருத்தனாச்சும் உங்களை வந்து உங்களுக்காக வந்து நிற்பான். ஸோ நான் அதை வந்து உறுதியாக நான் சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டி பொறாமலாம் இருக்காதாண்ணா அப்படின்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக இருக்கும்டா. போட்டி பொறாமலாம் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த போட்டி பொறாமலாம் இருக்காது. அது அப்படியே இருந்தாலும் அது வந்து நேச்சர், இயற்கை. ஆனால் ஸ்டாஃப்ஸ் கிட்ட கண்டிப்பாக இருக்கும். இது வந்து ஸ்கூல் காலத்துலேருந்தே இருக்குது. ஸ்கூல் காலத்தில் டீச்சர்ஸ் மேலே ஸ்டூடெண்ட் வந்து பேரண்ட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்க மேலே வெஞ்சன்ஸ் வச்சு ஒரு ஃபினிஷ் பண்ணிடுவாங்க, கதாகத்தம் பண்ணிடுவாங்க. ஆனால் காலேஜில் அது இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நான் சொல்கிறேன். ஸ்டாஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டாஃபுங்களே உங்களை வந்து பழி வாங்கணும்னு நிறைய பிளான்ஸ் எக்ஸிக்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் பண்ணியிருக்காங்கம்மா, வித்தைகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுவும் வேலைக்கெலாம் ஆனதே இல்லை. அண்ணன் அவ்வளோ காலம் இடம் கொடுத்ததே இல்லை. ஸோ வந்து அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற எய்ம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும். அந்த பேஷனில் வந்து அவன் தலையிடுவான். என்ன சொல்லுவான்னா, நாளைக்கு நீ ஒரு வேலைக்கு போகிற, அந்த வேலையில் போய் நீ இன்னொரு வேலையை பார்ப்பியா அப்படின்னு கேட்பான். அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதீங்க. ஏன்னா அவன்லாம் ஒரு இல்லை. நீங்கள் கடைசியாக அவன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சாதிச்சு காட்டுறீங்க பார்த்தீங்களா, அங்கே தாண்டா சலங்கலாம் நீங்கள் நிற்கிறீங்க. அங்கே தான் நீங்கள் பெரிய நான் அதான் சொல்கிறேனே, காலேஜ் வந்து நல்லா இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கலாம், நல்லா ஃபன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், ஓகே. ஆனால் அதெல்லாம் ஹெச்ஓடி பேச்சை கேளுங்க, ஹெச்ஓடி பேச்செல்லாம் கேளுங்க. நான் அதெல்லாம் தப்பே நான் சொல்ல. ஏன்னா அவர் வந்து ஒரு போக்கு, ஆனால் அவரை சுற்றி ஒரு பட்டாளமே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த போக்கெல்லாம் வேறு போக்கு. ஏன்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்க எப்படி இருக்காங்கன்னு நான் போக போக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ வந்து இப்போ அட்மிஷன் போட்டிருக்கிற எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா பெரிய பெரிய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாமே ஆகுங்க, நல்லா ஆகுங்க. அதே மாதிரி நல்லா ஃபன் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸை நிறைய பிடிங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எவன்ட்டையும் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் அது வந்து காலேஜில் பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக போயிடும். ஸோ ஹேவ் அ லைஃப், ஹேவ் அ ஃபன்.